இப்போ 1400 ரூபாய்க்கு இந்த செட்டு கொடுத்துறோம் ப்ரோ. 1400 ரூபாய்க்கு செட்டு கொடுத்துறோம். 20க்கு 10 ஹைட் 1.25. கோபுரம் மாதிரி இதை காட்டுறீங்களே, எனக்கு இதே மாதிரியான டேங்க்கு ஒரு டாப் செட் வாய்ப்பு இல்ல கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? நான் வாங்கி தரேன் இதே மாதிரி கோபுரம் மாதிரி நீங்களும் அடிக்குங்க. ஐயோ கார்விங் நம்ம ஓனா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ முழுக்க நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ இந்த டக்குன்னு வந்து ஒரு 100 பீஸ் வேணும்னு கேட்குறேன். தரலாம் 100 பீஸ். ப்ரோ நம்ம கிட்ட ப்ளை இருக்கு ப்ரோ. இவ்வளவு ப்ளை வச்சிருக்கோம். இல்ல நல்லா வெயிட்டாவே தாங்க ப்ரோ. ஆசைக்கு ஐயோ ஒரே வாய்ப்பு இல்ல. 100% என் வெயிட் தாங்கும் ப்ரோ. ஒண்ணுமே ஆகாது. 20க்கு 10 என் வெயிட் தாங்கும். சின்ன ஸ்டாண்ட் இருக்குதுலயே இதுவே என்னோட வெயிட் தாங்கும் ப்ரோ. எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கடல் மாதிரி வந்து இங்க கிளாஸ் டேங்க் அடுக்கி வச்சிருக்காரு. ரேக்ஸ் இருக்கு, டேங்குக்கு தேவையான டேபிள்ஸ் இருக்கு, எல்லாமே ஓனா அவர் கையால வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்றாரு. சிவா ஆசை அக்வேரியம். முன்னெல்லாம் நம்ம சேனல்ல நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கோம். டேங்கை ரெடி பண்ணி வந்து சுத்தியலால தொட்டி அடிச்சு காட்டுவாரு. அதோட குவாலிட்டியை காட்டுறதுக்கு டஃபன் கிளாஸ்ல பண்ணுவாரு. இப்போ இங்க என்னென்ன இருக்குன்றது ஐடியா இல்ல, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவர் மேனுஃபேக்சரிங் எந்த மாதிரி பண்றாரு அப்படின்றதும் பண்ணி காட்டுவீங்களா? பார்த்துலாம் ப்ரோ. எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். பல வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம சேனல்ல, ரொம்ப வருஷம் இருக்கும்ல, 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் ப்ரோ. 2 வருஷம் இருக்கும். ஓகே, ரோட் சைட் ஷாப் பண்ணி. ஆமா லாஸ்டா தான் பண்ணோம். ஓகே ரைட். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னென்ன ப்ரோ மேனுஃபேக்சர் பண்றீங்க? ப்ரோ நம்ம ஃபிஷ் டேங்க்கு தேவையான எல்லாமே நம்ம ஓனா பண்றோம் ப்ரோ. ஃபிஷ் டேங்க் டாப்பா இருக்கட்டும், ஸ்டாண்டா இருக்கட்டும், ஃபிஷ் டேங்கா இருக்கட்டும், அகைன் க்ரூமிங் மிரர்ஸ் பண்றோம். அகைன் சில கஸ்டமர்ஸ்க்கு ரேக்க ஷாப் கீப்பர்ஸ் வந்து ரேக்க அடிச்சு கொடுனாலும் அடிச்சு தரோம். அகைன் நம்ம இப்போ மீன் கடைக்கு தேவையான ரேக்ஸும் அடிச்சு தரோம் ப்ரோ. எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ. அகைன் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் நெயில் தான் யூஸ் பண்றோம். சோ குவாலிட்டி நம்ம வீடியோ எடுக்கிறப்போ குவாலிட்டி காட்டுறதுக்காக சுத்தியல் எடுத்து தொட்டி அடிப்பீங்க இருக்கு. எனக்கு வந்து தொட்டி ஓகே அடிச்சு நீங்க காமிச்சிருவீங்க. ஆமா, ரேக்கோட குவாலிட்டி எப்படி காட்டுவீங்க ப்ரோ? ஸ்டாண்ட் வந்து நம்ம ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடையாது ப்ரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பெண்டர் வச்சு அந்த இன்டர்லாக்கிங் அதை படப்பாதி எடுத்து அதுல அடிக்கிற ஜாயிண்ட் நீங்க என்ன அசைச்சாலுமே அசையாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதே ஆணி அடிச்சுட்டு நம்ம அதை வந்து மரத்தூளும் ஃபெவிகாலும் வச்சு கம்ப்ளீட்டா இது பண்ணிடுவோம், மறைச்சிருவோம் ப்ரோ. பெரிய ஜாயிண்ட்ஸே தெரியாது இந்த பெரிய டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும். மரத்தூள் வச்சு மறைச்சு. ஆமா பக்காவா. இல்ல நம்ம சாக் பவுடர் மாவு அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. எல்லாமே ப்ரொஃபஷனலா இருக்கும். இன்னும் உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் தாங்கும் ப்ரோ. இப்போ குளத்தூர் மார்க்கெட்ல கிடைக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சும்மா சொல்லுவீங்க, எப்படி நான் நம்புறது? அதான் காமிச்சிடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இருக்குதுலயே நம்மளோட சின்ன ஸ்டாண்டு ப்ரோ. எத்தனை? இது வந்து 15 இன்ச்சு ப்ரோ. இது 1.5 அடி டேங்க், 1.25 ஸ்டாண்டு. இது நம்ம சின்ன இதுதான் வைப்போம், அதுவே என்னோட வெயிட் தாங்கும் ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா 20க்கு 10 என் வெயிட் தாங்கும். சின்ன ஸ்டாண்ட் இருக்குதுலயே இதுவே என்னோட வெயிட் தாங்கும் ப்ரோ. உங்க வெயிட்டும் ஆக்சுவலி தாங்கும். ஓகே, இது நீங்க பயப்படவே தேவையில்ல. நம்ம ப்ராடக்ட்ஸ் ஏன் வெயிட்னா என்ன தாங்கும்? வெயிட்டா இருக்கனா? ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, சொல்ற எக்ஸாம்பிள் தாங்கணும்னு சொல்லணும்ல. இது அதே மாதிரி நம்ம அடிக்கிறது எல்லாமே கீழே வந்து பக்கா ஸ்ட்ராங்கா ப்ளை போட்டுப்போம் ப்ரோ. மார்க்கெட்ல ப்ளை போட்டுருக்க மாட்டாங்க. ப்ளைனா இது சொல்றீங்களா ப்ரோ? உள்ள ப்ளை போட்டுருக்கோம். ஆமா. சோ அதனால 100% தைரியமா தாங்கும். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி இப்ப ஷாப் கீப்பர்ஸ் ஃபுல்லா நம்ம கிட்ட வரதுக்கு ரீசனே இதுதான். இந்த குவாலிட்டி தான் நம்ம கிட்ட வராங்க. ஹோல்சேலும் இருக்கு. பட் நம்ம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா குளத்தூரை விட நம்ம ஒரு 100 ரூபாய் சின்ன ஸ்டாண்டு எக்ஸ்ட்ரா வாங்குறோம், பெரிய ஸ்டாண்டுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறோம். ஆனா குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு பக்காவா இருக்கும் ப்ரோ. குவாலிட்டிக்கு கேரண்டி. குளத்தூரோட ரேட் கம்மின்னு தான் முத நம்ம வீடியோ பண்றப்ப பேசிருக்கோம். இப்போ குளத்தூரோட ரேட் கூட குவாலிட்டி பெட்டரா, குவாலிட்டிக்கு பக்காவா இருக்கும் ப்ரோ. நம்ம அகைன் ஏறிக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. அடுத்த வீடியோ யாராவது நின்று காமிச்சாங்கன்னா பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா தாங்காது. குளத்தூர்ல அவங்க ப்ளை ஷீட் போட்டிருப்பாங்க ப்ரோ. ஓகே, அவங்க ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. இது 1/2 இன்ச்சஸ் மேல இருக்கும் நம்மளுது. ஓகே ஓகே, 100% தாங்கும். பைட தேவையில்ல, வாய்ப்பே இல்லை. நீங்களும் நிக்கலாம். ரைட். நம்மளுது ப்ரோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. எல்லாமே ஓகே. சின்ன சைஸ் 6க்கு இதெல்லாம் பார்த்திருந்தேன் நான். அதான், பட் அது குவாலிட்டி ப்ரோ நல்ல குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே நம்ம கம்ப்ரஸர் நெயில் தான் யூஸ் பண்றோம். கன்ல அடிக்கிற நெயில்ஸ் தான். ஸோ ஆணியே வெளியே தெரியாது, மிக்ஸும் ஆகாது. நல்லா குவாலிட்டியா பண்றோம். 6 இன்ச்சு பிரெத் வந்து 3.5 இன்ச்சு, ஹைட்டும் 6 இன்ச்சு ப்ரோ. ஃபைட் இருக்கு கரெக்டா? ஃபைட் இருக்கு, பெர்ஃபெக்ட்டான சைஸ் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் சைஸ். ரெண்டாவது சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம சின்ன சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ரேட் 200 பண்றோம், 200 ரூபா. ஆமா, இது ரீட்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப தொட்டி செட் சைஸ்னா அதுதான்
அதுதான் ரேட்டு 200 200 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 8க்கு 5க்கு 5 சைஸ். ஓகே. இது ஸ்டாண்டு பாக்ஸ் டாப்போட வந்துரும் டேங்க். இது வந்து நம்ம 250 பண்றோம். என்னைய கேட்டா ஃபைட்டர் வளர்க்குறவங்க இத கூட போடலாம். ஆமா, இதுதான் பெஸ்ட் ஆக்சுவலி. இதுதான் பெஸ்ட். சின்ன சைஸ் மார்க்கெட்டுக்கு வேணுமேன்றதுக்காக சின்ன போட்டுருக்கோம். நல்லா வருது இதுல. ஆமா. இது எவ்வளவு ப்ரோ? 250 ப்ரோ. 250. அதுக்கு 50 ரூபாய் தான். ஆமா. அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே 8க்கு 5ல வந்து ஹைட் 8 இன்ச். இது நல்லா ஹைட்டா இருக்கும். இது 300 பண்றோம். இதெல்லாம் அந்த டேபிள் ஆமா. மெயினா அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ண இருக்கு. லுக் ஹைட் நல்ல பெரிய ஹைட்டான டேங்கா இருக்கும். ஸ்பேஸும் கூட 8க்கு 5க்கு 8 சைஸ் இருக்கு. அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னாலும் 12க்கு 6க்கு 6 சைஸ் நார்மலா. இப்ப சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 6 நார்மலா டேங்க் வச்சிருப்பாங்க. ஷாப் கீப்பர்ஸ்க்கு டேங்க் டாப் தனியா கேட்டாலும் தரலாம். ஓகே. இந்த 12க்கு 6 தான் நம்ம இந்த ஃப்ளோரா ஃபைட்டர் பிரீடிங்லாம் பண்ணுவேன். ஆமா, அதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு அடி. ஆமா. ஓகே, சரிங்க ப்ரோ. இது காஸ்ட் ப்ரோ? இது 350 தான் ப்ரோ பண்றோம். 350. ஆமா, ரீட்டைல் ரேட். ஆமா ஆமா. இதுலயே நம்ம ஹைட்டா பாத்தீங்கன்னா 12க்கு 6க்கு 12 வந்து 450 பண்றோம் ப்ரோ. 450. ஆமா. ஓகே. ஹைட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட மாஸ்டர் பீஸ் ப்ரோ. இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபாஸ்ட் சேல்ஸ். ஓகே. 15க்கு 8க்கு 10 இல்ல 11 இன்ச் அது மாதிரி சைஸ்ல இருக்கும். ஓகே. ஹைட் 10 இன்ச் வரும். சில டைம் 1 ஃபீட்டும் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு டேங்க் டாப் ஸ்டாண்ட் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் போட்டு ஏறணும்ல. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு செட், ஃபுல் செட்டே அவ்வளவுதான் ப்ரோ. 350 ரூபா 250 ரூபால இருந்து இருக்கு. மீன் தொட்டி செட்டா வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 650 பண்றோம் ப்ரோ. இதுல உங்களுக்கு டோர் வந்துரும். 12க்கு 6 டோர் வந்துரும். ஓகே. இது செட்டே 650 தான். ஹோல்சேல் இன்னும் கம்மியா தான் ப்ரோ இருக்கும். இப்ப சொல்றது எல்லாம் ரீட்டைல் ரேட் தான். மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. ஆமா. இப்ப ஸ்டாண்டு ஏறி காமிச்சிட்டீங்க, உடையாது. தொட்டி அடிச்சு காமிச்சிருவீங்க. ஆமா. இந்த டாப் குவாலிட்டி எப்படி காட்டுவீங்க? இப்போ டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நம்ம சைஸ் ஒரு 3 அடி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இன்ச்சுக்கு மேல இருக்கும் திக்னஸ் இருக்கும். உள் பீஸ் எல்லாம் பக்காவா அடிச்சு வச்சிருப்போம். எல்லாமே நம்ம கன்ல அடிக்கிற நெயில்ஸ் தான். ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா 100% வெயிட் தாங்கும் ப்ரோ. ஒண்ணுமே ஆகாது. ஸோ இதே குவாலிட்டி நீங்க மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. உடச்சுக்கும். என்ன ஆனாலும் தாங்கும். எவ்வளவு நாளும் தாங்கும். டாப் மட்டும் தனியா வேணும் இல்ல? பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ, தனியா பண்ணலாம். இது வந்து நம்ம மரத்துல போறது குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ. ஓகே. ப்ளை கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியா இருக்கும். இது மரத்துல அடிக்கிற டாப்ஸ். இது நல்லா குவாலிட்டியா இருக்கும். இது நம்மளுக்கு கேரண்டியா தாங்கும் நம்ம பொருள் எல்லாமே. இது டஃப் அண்ட் தாங்கும் ப்ரோ. எல்லாமே நம்மளுக்கு தாங்கும். ஹெவியா இருக்கும். ஒரு ஆள் தூக்குற மாதிரி இருக்காது. ஈஸியா. இது என்ன சைஸ் டேங்க் ப்ரோ? இது ஒரு 3 அடி இருக்கும் ப்ரோ. 3 அடி தொட்டி. எக்ஸாக்ட்டா இந்த பெரிய செட் என்ன? டஃப் அண்ட் டேங்க்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே இப்போ நம்ம பண்றது மேக்ஸிமம் டஃப் அண்ட் தான். ஓகே. சோ மார்க்கெட்ல நார்மல் டேங்க்ஸ் எல்லாரும் பண்றாங்க ப்ரோ. இப்போ நம்ம யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா டஃப் அண்ட் டேங்க்ஸா பண்ற மாதிரி பிளான். இப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைனா பாத்துடலாம் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 15க்கு 8 பார்த்தோம். ஆமா. இது பார்த்து முடிச்சுட்டு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 20க்கு பிரைசிங் என்ன சொல்லிருந்தீங்க? 650 இந்த மாடல் பார்த்தோம் ப்ரோ. 650. ஆமா. 15க்கு 8க்கு ஹைட் வந்து 10 இன்ச்ல 11 இன்ச். மாலி கப்பிலாம் பிரீடிங் பேரா போட்டு சின்ன ஃப்ளோரான் 8 ஃப்ளோரான் இதுல வளர்க்கலாம் ப்ரோ. வளர்க்கலாம். பட் வளர்ந்துரும்ல. வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டேங்க் நிறைய வச்சிருக்கோம் ப்ரோ. அதான் இப்போ இந்த ஸ்டாண்டும் பார்த்தாலே இந்த ஸ்டாண்டே ஏறி நல்லா உடையாது ப்ரோ. 20க்கு 10 ஓகே ஸ்டாண்டு. இதோ ஏறி காமிச்சிங்க. ஆமா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏறி காமிச்சது. சோ இதுவும் உடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைலுக்கு வந்து இப்போ ரொம்ப கம்மியா பண்ற மாதிரி பிளான்ல இருக்கும். இப்போ 1400 ரூபாய்க்கு இந்த செட் கொடுத்துறோம் ப்ரோ. 1400 ரூபாய்க்கு செட் கொடுத்துறோம். 20க்கு 10 ஹைட் 1.25 ரீட்டைல் ரேட்டு தான். இது எல்லாமே 20க்கு 10 1.25 தான். ஓகே. இது எல்லாமே இதுல வந்துரும். 1400 தான். டேங்க் டாப் ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து எல்லாமே வந்துரும். ஆமா. மோட்டர் வாங்கி லைட்டை போட்டு மீன் விட வேண்டியதான். ரெடியா இருக்கும் ப்ரோ எல்லாமே. அதாவது 15க்கு 8 செட் இது எல்லாமே. இதெல்லாமே ஆர்டர்ஸ்க்கு நம்ம அடுத்து பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டாப்ஸ் எல்லா சைஸுமே இருக்கு ப்ரோ. 2.5 ஃபீட் வரைக்கும் நம்ம இந்த ஜாதிகா பிளைல பண்ணி தரோம். குவாலிட்டி பாத்துக்கோங்க, பியூர் ஒயிட்டா இருக்கும். கோபுரம் மாதிரி இதை காட்டுறீங்களே, எனக்கு இதே மாதிரியான டேங்க் ஒரு டாப் செட் வாய்ப்பு இல்ல ப்ரோ. கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? நான் வாங்கி தரேன். இதே மாதிரி கோபுரம் மாதிரி நீங்களும் அடிக்குங்க ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 12 கார் சைஸ்ல இருந்து இருக்கு ப்ரோ. 12 காரு, 14க்கு 7, 15க்கு 8, 18க்கு 9, 20க்கு 10, உங்களுக்கு 2க்கு 1, 2.5க்கு 1, 2.5க்கு 1 வரைக்கும் நம்ம இதுல பண்ணி தரோம். இது வந்து ஹோல்சேல் பாத்தீங்கன்னா ஹோல்சேல பத்தி அப்பப்போ சொல்றீங்க. நான் இப்ப இது என்ன சைஸ் சொன்னீங்க? 2.5க்கு 1. 2.5க்கு 1. இப்ப இத டக்குன்னு வந்து ஒரு 100 பீஸ் வேணும்னு கேக்குறேன். தரலாம் 100 பீஸ் ப்ரோ. நம்ம கிட்ட ப்ளை இருக்கு ப்ரோ.
இவ்வளவு பிளை வச்சிருக்கோம். இந்த ஒரு பிளை ஒரு டாப்புக்கு சமம். எப்படியும் 100 ஈஸியா கொடுத்துடலாம். அதான் தாராளமா தரலாம். இப்ப நம்ம ஹோல்சேலுக்கு பல்கான குவான்டிட்டி தான் அடிச்சு ரெடியா வச்சிருக்கோம். இப்ப நீங்க 12 டாப் பார்த்தாலே இங்க ஒரு 70-80 டாப் ரெடியாவே இருக்கு. பினிஷ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. அகைன் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை ஒட்டி தருவோம் ப்ரோ. சாரி, இது பீடிங்லாம் அப்பதான் ஒட்டுவோம். அப்பதான் ஃபினிஷிங் பக்காவா டிசைன் பண்ணணும். அது ஆர்டர் பிளேஸ் ஆனோட பண்றோம். அது ஒரு 1 டேல கொடுத்துடலாம். நீங்க 100 பீஸ் கேட்டா கூட எங்களால வந்து ஒரு நாள் டாப் தர முடியும் ப்ரோ. ஓகே, ஆஃப் கண்டிஷன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக எடுத்தேன். அதான் இல்ல, ரெடியா தான் வச்சிருப்போம். ஸ்டாண்டும் பின்னாடி ரெடியா இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே ரெடியா ஒரு 50 செட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். ஓகே, இப்போ 14 செட்டும் நம்ம கிட்ட பாக்ஸ் டாப்ஸ் இருக்கு, 15 கெட்டு இருக்கு, 18 9 எல்லா சைஸுமே ரெடியா வச்சிருக்கோம். இது இப்போ சாம்பிளுக்காக ஒரு பீஸ் போட்டிருக்கோம். 12 கார்ல ஹட்டு. ஆமா, ஓகே. இது நெக்ஸ்ட் இதுனா ஃபர்தரா அதிகமா ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒன்னு கேட்கணும் ப்ரோ. இப்போ இந்த ஹட்டு இருக்கிறதெல்லாம் முன்ன நிறைய வரும். ஆமா, நானும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னொன்னா பிச்சு வந்துரும். ஆமா. இது அது எப்படி வருமா உங்களதுல? இல்ல, எல்லாத்துக்கும் வரதான் ப்ரோ செய்யும். இது ஆக்சுவலி நம்ம அதனால இது மாதிரி பண்ணல. பாக்ஸ் டாப்ன்றது ஒரு பிரீமியம் லுக்கா இருக்கும். அதனால எல்லாருமே பாக்ஸ் டாப்புக்கு மாறிட்டோம். அகைன் பாக்ஸ் டாப்ல டாப் வந்துரும் அப்படினா நான் ஒரு சஜஷன் என்ன, வேண்டாம் ப்ரோ. இல்ல, அது நாங்க இறக்கி பண்ண ஆரம்பிக்கல. ஒரே ஒரு சாம்பிள் பீஸ் போட்டு வச்சிருக்கோம். அது நிறைய என்கொயரி இருக்கு. பட் டைமிங் ரொம்ப எக்ஸ்ட்ரா கொண்டு போகும். அதனால நாங்க இன்னும் நாங்களும் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே, எங்களுக்கு பாக்ஸ் டாப்ன்றது நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. வந்துரும் சொல்லிட்டீங்களா? எங்க பாக்ஸ் டாப் பிரீமியமா இருக்கும் ப்ரோ. அகைன் எங்களோட மரம் வந்து பாத்தீங்கன்னா புது பிளை தான் அது. சோ ஆயில் மாதிரி இருக்காது, ஓல்டா இருக்காது, எல்லாமே புது பிளை தான். இது 3 அடி இருக்கனால எங்களால 2 அடி வரைக்கும் தான் செய்ய முடியும். இப்ப பிளைஸ் பாத்தீங்கன்னாலே பாருங்க, கிளீனா இருக்கும். ஆணி அடிச்ச தூசியா இருக்கும். இது எல்லாம் மரத்தோல் கட் பண்றப்ப இல்ல ஆணி அடிச்ச ஹோல்ஸ் இருக்காது ப்ரோ. அழுக்கு சொல்ல வரல. அழுக்கு கூட பார்த்தேன் ப்ரோ. இங்க பின்னாடி எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதான் மேக்ஸிமம் புது கிளாஸ். எல்லாருமே பழசு நினைச்சுப்பாங்க தூசியை பார்த்து. இல்ல, தூசி இங்க வரதான் ப்ரோ செய்யும். அது மரப்பற்ற இது. சோ தூசி கண்டிப்பா இருக்கும். எல்லாமே வுட் கட் பண்ணி. இல்ல ஆணி அடிச்ச ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க வெளிய எடுக்கிற மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெளிய கை வச்சு நல்லா தேய்ச்சுக்கலாம். எந்த ஆணிலாம் இருக்காது. ஆணி அடிச்ச பிசிறே இருக்காது. அகைன் நம்ம ஆணி தெரியவே தெரியாது, உள்ள போயிடும். இது கன் ஷாட். அது எல்லாமே ஓகே. நெயில் கன்ல அடிக்கிறதுனால அதுவும் நம்ம லாஸ்டா காமிச்சிடணும், வீடியோ காமிச்சிடலாம் எப்படி செய்யறோம்ட்டு. ஓகே, இப்போ அடுத்து இந்த சைஸ் டேங்க்லாம் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிச்சிரீங்களா? என்னது ப்ரோ? நீங்க நெயில் கன் வச்சு எனக்கு செஞ்சு காட்டுங்க. அது காமிச்சிடலாம் ப்ரோ. ஓகே, இப்போ வா ப்ரோ. இப்போ நம்ம 15 கெட்டு ஸ்டாண்டு ஒரு சாம்பிள் எப்படி செய்யறோம்னு பாத்துடலாம் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ரெடியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட கால் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருப்போம் ப்ரோ. திடீர்னு நீங்க ஒரு 100 ஸ்டாண்ட் ஆர்டர் கொடுத்தா கூட ஒரு 2 டேஸ்ல கொடுத்துடலாம். சோ கால் பீஸ் எல்லாம் இருக்கும், சைடு பீஸ் எல்லாமே ரெடியாவே வச்சிருப்போம். எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு 100 செட்டுக்கு ரெடியா இருக்கும். காலும் கார்விங் பண்ணி வச்சிருப்போம் ரெடியா. எல்லாமே ரெடியா தான் ப்ரோ இருக்கும். சோ எப்படின்னு பாத்துலாம் ப்ரோ, எப்படி அடிக்கிறோம்ட்டு. ரைட், இதுதான் ப்ரோ நம்ம ஆணி. ஓகே, ஸ்டாப்லர் பின் மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, நெயில் கன் இது. இதுதான் நம்மளோட ஆணியை. இப்போ நம்ம குவாலிட்டியா என்னென்ன தர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே வாங்கியாச்சு ப்ரோ. ஓகே, நெயில் கன்ஸ்ல இருந்து சின்ன கன்ஸ்ல இருந்து பெரிய கன்ஸ்ல இருந்து எல்லா கன்ஸும் வச்சிருக்கோம். ஓகே, நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகும், குவாலிட்டி வைக்கும். இப்போ 4 ஆணி அடிக்க நமக்கு இவ்வளோ தான் ப்ரோ டைம் ஆச்சு. ஓகே, இல்ல அதேதான் ப்ரோ. இது சட்டம் மாதிரி அடிச்சிருவோம். அடிச்சாச்சுன்னா ரெடி. கட்டுங்க. ஆணி கையில தேய்ச்சி அப்படி வாய்ப்பே இல்லை ப்ரோ நவுறதுக்குலாம். இல்ல எப்படி இருக்குன்னு இல்ல, உங்களுக்கு அது ஆக்சுவலி நவுறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஒன்ஸ் அடிச்சாச்சுன்னா அடிச்சாச்சு தான். ஆமா, ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வராது இதுல. ஒரு தடவை அடிச்சாச்சுனாலே அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு ஸ்டாண்ட் அடிக்க 1 மினிட்டுக்குள்ள தான் ப்ரோ ஆகும். இது நாங்கள் இது இனிஷியல் ரெடி பண்ணி வைக்க தான் எங்களுக்கு டைம் ஆகும். அதை நாங்கள் பல்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெடியாக தான் இருக்கும். பொதுவாகவே 4 ஆணி தான் அடிப்பாங்க ஒரு இடத்துல. நாங்கள் இது பெரிய ஸ்டாண்டாக 4 போடுறோம் ப்ரோ. ஆக்சுவலி 2 அடிச்சாலே போதும். நாங்க 4 போடுறோம். பெரிய ஸ்டாண்ட் கொஞ்சம் பெருசு 4 போடுறோம். ஓகே, அகைன் வந்து இப்போ இந்த எட்ஜஸ்ல இப்போ நம்ம இங்க ஆணி அடிக்கிறதுலாம் வந்து கஷ்டம் ப்ரோ. இப்போ இதனால நாங்க ஈஸியா அடிச்சிருவோம். ஓகே, ஸோ குவாலிட்டி வைஸ் குவாலிட்டியும் நல்லா ஸ்ட்ராங்கா லாங் லைஃப் வரும். நமக்கு ஒர்க்கும் வந்து கிளீனா இருக்கும் ப்ரோ.
ஸோ இந்த ஜாயிண்ட் பாருங்க, இங்க கேப்பே இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்க நார்மலா கையில வச்சீங்கன்னா கேப் கண்டிப்பா வரும். ஓகே. நம்ம கன் யூஸ் பண்றதுனால நமக்கு கேப்ஸும் வராது. இவ்வளவு எட்ஜா வச்சு பண்ண முடியாது. ஆமா, நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈவனாக இருக்கும். 3 நிமிஷம் இருக்கு ப்ரோ. 3 நிமிஷம். இதே வீடியோவை நம்ம இங்கே பார்க்காம அடிச்சிருந்தோம்னா ஒரு 1.5 நிமிஷத்தில் அடிச்சிடலாம் ப்ரோ. டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக செய்ய முடியும். குவாலிட்டி நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே. ப்ரோ பேலன்ஸ் டேங்க். ஆமா ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 1 ஹைட் 1.5 ப்ரோ. ஓகே. டஃபன் டேங்க். பொதுவா 2 அடி டேங்க் ஃப்ளோர் எனக்கு பத்தாது ப்ரோ. உயரம் ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க. உங்களுதுலான நல்லா உயரம். இது ஹைட் 1.5 ப்ரோ. இது 1 அடி கொடுத்து. அகைன் வந்து டஃபன்ட். டஃபன்ட் ப்ரோ. 2 அடியில டஃபன்ட் இருக்கு ப்ரோ. ஐயோ, உடையாது உடையாது. காட்டுங்க, நான் அடிக்கிறேன். நான் அடிச்சு உடையாது கேட்க மாட்டீங்களா? உடையாது உடையாது. பயமா இருக்கு. இல்ல ப்ரோ, நம்மளது எல்லாமே டஃபன்ட் தான் ப்ரோ. ஐயோ, எல்லாமே டஃபன்ட் தான் ப்ரோ. 2 அடியில இருந்து நம்மளது ஒரு 2.5 அடி இருக்கு, 3 அடி இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 4.5 இருக்கு, 5, 6. இன்னும் டிஸ்பிளே காமிக்க முடியல. இன்னும் இது இல்லாம சைஸ் நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ கிளாஸ் இருந்துச்சுல அதெல்லாம் அது எல்லாமே டஃபன்ட் தான் ப்ரோ. ஃபுல்லாவே டஃபன் கிளாஸஸ் தான். எல்லாமே டஃபன் கிளாஸஸ் தான். ஸோ மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு பிளஸும் மைனஸும் பாத்தீங்கன்னா சைஸ் மாத்த முடியாது. ஆமா, இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன காரணம் ப்ரோ வேணுன்ற சைஸ் கட் பண்ண முடியாது. டஃபன் கிளாஸ்ன்றது ஒன்ஸ் கட் பண்ணி மெஷின்ல போட்டு ஹீட் பண்ணுவாங்க ப்ரோ. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் டஃபன்டா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதை நீங்க இது மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க டஃபன் கட் பண்ணீங்கன்னா பிளாஸ்ட் ஷட்டர் ஆயிடும். கல்கண்டு மாதிரி உடைஞ்சிரும். இருக்கிற கிளாஸஸ். ஆமா ஆமா ஆமா. அகைன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ டஃபன்ட்க்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ப்ரோ. இப்போ எல்லாமே டஃபன்ட் தான் நம்ம கிட்ட. சின்ன டேங்க்ஸ் மட்டும் தான் நம்ம நார்மல் டேங்க்ஸ் பண்றோம். மத்த எல்லாமே டஃபன் டேங்க்ஸ் தான் பண்றோம். 2 அடிக்கு மேல. ஆமா, ரேட் ரொம்ப சீப்பா பண்றோம் ப்ரோ. இந்த நம்ம 1 அடி 1.5 அடி உயரத்துல 2 அடி எவ்வளவு வருது ப்ரோ? இது ஆஃபர் இப்போ பண்றோம் ப்ரோ. இப்போ நம்ம வீடியோ ஆஃபர் சொல்லுங்க. ஸ்டாண்ட் செட் அப்படியே 1500 தான் தரோம். 1500 தான். ஆமா. அகலம் என்ன வரும்? 1 அடி ப்ரோ. 1 அடி. 2க்கு 1க்கு 1.5. ஆல்மோஸ்ட் இது நம்ம மார்க்கெட் ரேட்டை விட கம்மி தான் ப்ரோ. 2க்கு 1க்கு 1.5. அகைன் ஸ்டாண்டு நீங்க ஏறினாலும் உடையாது, குவாலிட்டியா இருக்கும். டாப்பும் குவாலிட்டியான டாப் தான். செட்டே 1500 ப்ரோ. இது வந்து மொத்தம் 40 டேங்க் இருக்கு. அந்த 40 டேங்க் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. ஹோல்சேல்னா மினிமம் எத்தனை ப்ரோ எடுக்கணும்? ஹோல்சேல் அப்படி இல்லை ப்ரோ. ஷாப்கீப்பர்ஸ்க்கு ஒரு டேங்க் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் சின்ன டேங்க்ஸ் நம்ம ஒரு 5 டேங்க் தான் மினிமம் தரோம். அந்த மாதிரி. ஏன்னா சின்ன டேங்க் 1 டேங்க் 2 டேங்க் அது ஒன்றும் பெரிய மார்ஜின் இருக்காது. நம்ம ஹோல்சேல் ரேட்டு ஷேர் பண்ணல. ஹோல்சேல் ரேட்டு தனியாக கால் பண்ணலாம். அகைன் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சின்ன டேங்க்ஸ் எல்லாமே பார்சல் பண்ணலாம் ப்ரோ. அகைன் ஸ்டாண்ட் டாப்ஸும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பார்சல் பண்ணலாம். ஃபுல்லா கேட்டாங்கன்னா 6 அடிலாம் பண்ண முடியாது ப்ரோ, வாய்ப்பு இல்லை. எத்தனை அடி வரைக்கும் பண்ணலாம்? இல்ல, சின்ன டேங்க்ஸ் நம்ம வந்து அந்த 15 8க்கு 12 வரைக்கும் நம்ம பண்ணலாம் ப்ரோ. அது வந்து கிளாஸ் ஒட்டாம நம்ம அவங்களுக்கு ரேப் பண்ணி கொடுத்துருவோம். பார்சல் அமைச்சிருவோம். இப்போ அமைச்சிட்டு தான் இருக்கோம். கொளத்தூர் ஷாப்ல இருந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க. ஸ்டாண்ட் டாப்ஸ் எல்லா சைஸுமே பண்ணலாம். ஓகே. ஸோ கொளத்தூர்ல என்னென்ன பொருள் அங்க இருந்து வெளியே போதோ அதே மாதிரி நம்ம பொருளையும் தர முடியும் ப்ரோ. ஓகே. அகைன் இது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 2.5க்கு 1.25க்கு 2. ஓகே. உயரம் ஹைட் 2 அடி ப்ரோ. இது இதுவும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 8mm டஃபன்ட் தான். இதே இதுல நம்ம 2க்கு 1.5க்கு 2 ஒட்டல. 2க்கு 1.5க்கு 2 வந்து 12mm டஃபன்ட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 12mm, பாட்டம் சைடும் 12. இது வந்து 8 தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 8, பட் பாட்டம் சைட்லாம் வந்து 10mm போட்டிருப்போம். இது செட்டே நம்ம 3.5 தான் ப்ரோ பண்றோம். மாத்தி மாத்தி போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆக்சுவலி டஃபன் கிளாஸோட குவாலிட்டி வந்து நார்மல் கிளாஸோட ஸ்ட்ரென்த் வராது. ஓகே. ஸோ டஃபன் 8mm வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் 8 feet வரைக்கும் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் கிளாஸ் ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். பட் டஃபன் கிளாஸ் வந்து 8mm போது அந்த சப்போர்ட் கிளாஸ் ப்ராப்பரா போடணும். ஸோ ஜாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் போடக்கூடாது, இன்டர்லாக்கிங் மாதிரி பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி போட்டீங்கன்னா லாங் லைஃப் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இது ஆக்சுவலி சாம்பிளுக்காக சும்மா ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி போடணும். இதே நம்ம பெரிய டேங்குக்கு பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் கிரிப்பு கொடுத்துரும். இந்த 2 கிளாஸும் ஓபன் பண்ணாம பாத்துக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கிளாஸ் போட்டாங்க அப்படின்னா பெரிய டேங்குக்கு டஃபன் கிளாஸ் ரொம்ப சேஃப். ஓகே. இந்த மாதிரி கான்செப்ட்.
இப்போ நம்ம இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2.5க்கு 1.4க்கு 2, இது ஜஸ்ட் 3.5 தான் ப்ரோ பண்றோம் இது. 3500. ஆமா. ஓகே, பரவாயில்ல, நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ரொம்ப பெரிய டேங்க். நிறைய மீன் வளர்க்கலாம். ஆமா, இந்த டேங்க்கும் பாத்தீங்கன்னா இப்போ 15 டேங்க் இருக்கு ப்ரோ. 15 இருக்கு. 15 தொட்டினா 15 கிளாஸ் பீஸ். இது 15 செட் இது மாதிரி நம்ம ரெடியா இருக்கு ப்ரோ. இப்போ கரண்ட் ஸ்டாக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த டேங்க் வந்து இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா கிடைக்கிற இதை பொறுத்து ரொம்ப சீப்பா பண்றோம் ப்ரோ. மாறும்லன்ற அதான் நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்மளால எவ்வளவு சீப்பா பண்ண முடியுமோ அவ்வளவு சீப்பா பண்ணி தரோம். நம்ம இப்போ க்ரூமிங் பிசினஸ் பண்றோம் ப்ரோ. ஓகே, 4 இன்ச்சு ஹைட் வந்து 1 ஃபீட் அது மாதிரி மேலேயே இருக்கும். 1 ஃபீட் வந்து. ஆமா ஆமா ஆமா, நல்லா குவாலிட்டியா பெரிய சைஸா பண்றோம் ப்ரோ. மார்க்கெட்ல ஒரு 3 இன்ச்சு பண்றாங்க, நம்ம 4 இன்ச்சு பண்றோம் ப்ரோ. ஓகே, என்ன பிரைசிங் ப்ரோ வருது? இது ரீட்டைலுக்கு 150 பண்றோம் ப்ரோ. ஓகே ஓகே, சம்திங் விஷயம் கடைக்கு ஒரு 4 எடுங்க, கொடுத்துடலாம் ப்ரோ. அதே மாதிரி இந்த 2 அடி வந்து இப்போ நமக்கு கடை ஹோல்சேல் தான் அப்படின்னா. ஆமா ப்ரோ, உங்களுக்கு இல்லதான் 2 அடி செட் இப்போ 4 செட் ரெடியா இருக்கு ப்ரோ. ஓகே, இது இல்லாம வந்து நம்ம ஸ்டாண்ட் டாப் ரெடியா வச்சிருக்கோம். நீங்க மொத்தம் 15 இருக்கு ப்ரோ. ரெடியா இப்போ 4 செட் இருக்கு. இது சேலாவா அடுத்தடுத்து நம்ம ஒட்டிட்டே இருப்போம். ஸ்டாண்ட் டாப் அடிஷனலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. பின்னாடி ஸ்டாண்ட்ஸும் அடிஷனலா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் கிளியர் ஆக ஸ்டாக் ரீஸ்டாக் ஆயிட்டே இருக்கும். அதுதான் அகைன் வந்து இந்த டஃப் அண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 40 இன்ச்சஸ் இருக்கும். பிரெத் 1.5. டஃபன் தான் ப்ரோ. டஃபன் தான். இல்ல நல்லா வெயிட்டாவே தாங்க ப்ரோ. ஆசைக்கு ஐயோ உடைய வாய்ப்பு இல்ல. டஃபன் இந்த கார்னர்ஸ் தான் ப்ரோ. அதுவே இந்த கட்டில் அடிச்சலாம் உடையாது. ஓகே, இதே நம்ம இரும்பு வச்சு இந்த கார்னர்ல அடிச்சீங்கன்னா கட்டை தான் பெண்ட் ஆகும். ஓகே ஓகே, டஃபன் கிளாஸ் பொறுத்து பயப்படவே வேணாம். அதே மாதிரி சைல்ட் ப்ரூஃப், இது குழந்தைங்களால அடிச்சு உடைக்கவே முடியாது. ஸோ மெயினா பயப்படுறது வந்து குழந்தைங்க இடிச்சிடும் தான் போயிடுவாங்க. பெரியவனாலே உடைக்க முடியாது. இது செட்டு பாத்தீங்கன்னா இது மொத்தமா 6000 பண்றோம் ப்ரோ. 6000. ஆமா. சைஸ் ப்ரோ 3 ஃபீட்டா? இல்ல ப்ரோ, 3 ஃபீட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் ஒரு 40 இன்ச்சு இது. ஓகே, 3.4 அடி இருக்கும். இந்த ஸ்டாண்ட் மேல தான், டாப் மேல தான் நம்ம ஏறி நடந்து காமிச்சோம் ப்ரோ. குவாலிட்டியா இருக்கும். ஓகே, திக்னஸா இருக்கு. டிசைன்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, இது கொஞ்சம் பீடிங்லயே கொஞ்சம் குவாலிட்டியான பீடிங் ப்ரோ. இன்னும் ஓகே, ரொம்ப நீட்டா பண்றோம் ப்ரோ. அகைன் நம்மளுடைய அடுத்த லாஸ்ட் மாஸ்டர் பீஸ் ப்ரோ. 6 ஃபீட் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து இதா வச்சிருக்கோம். ஆமா ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக்கிங் பண்றோம். சோ இதுக்குன்னு தனியா மெஷின் வாங்கி வச்சாச்சு. ஏற்கனவே சொன்னீங்க. அதான் ரூட்டர் மெஷின் தனியா இருக்கு, அது இன்டர்லாக்கிங் பண்ற எடுக்கிறதுக்காக. சோ எல்லாமே கொஞ்சம் மெஷினரிஸ் என்னென்ன மெஷின்ஸ் எல்லாமே தேவையோ எல்லாமே வாங்கி வச்சாச்சு ப்ரோ. ஓகே ஓகே, சோ இதுவும் ப்ரொஃபஷனலா நல்லா திக்கா போட்டுருக்கோம். ஒரே பீஸா வச்சா அது தூக்க முடியாதுல. ஆமா ஆமா, நல்லா 1 இன்ச் மேலேயே இருக்கும். இந்த ஸ்டாண்ட் இந்த டாப்லயே ஏறி நிக்கலாம் ப்ரோ தாராளமா. ஓகே, ரொம்ப குவாலிட்டியா தான் போட்டிருக்கோம். ஓகே, இது நம்ம சென்னை ஃபுல்லா டெலிவரி தரலாம் ப்ரோ. சென்னையில போர்ட்டல்ல நம்ம அனுப்பிச்சு விட்டாலும் ஓகே. ஓகே, இன்கேஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு போனாலும் ஓகே பண்ணிக்கலாம். என்ன காஸ்ட் வருது ப்ரோ? இது 20 பண்றோம் ப்ரோ. நம்ம 20,000 பண்றோம். ஓகே, மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் வேணும், நான் கூட சென்டரா ஒரு டேங்க் பண்ணனும்னு இருக்கேன். பண்ணிக்கலாம் ப்ரோ. பெரிய டேங்க்ஸ் நிறைய பண்றோம். இதுலயே இதே 6க்கு 2. இதே வந்து நம்ம ஒரு 7 ஃபீட் வேணா என்ன காஸ்ட்? 7 ஃபீட்லாம் ரொம்ப காஸ்ட் மாறாது ப்ரோ. ஒரு 5 இப்போ 20 பண்றோம்னா 25K பண்ணி தரலாம். 25 ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கு தான் ப்ரோ நம்ம பே ஜாஸ்தி. ஆக்சுவலி நம்ம ரொம்ப குவாலிட்டியா பண்றோம். இது நம்ம ஏனோ தானோன்னு பண்ணல எதுவுமே. இன்டர்லாக்கிங் பண்ணி பண்றோம். படப்பாதின்னு வாங்க. அந்த படப்பாதி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து ஜர்க்கே ஆகாது. ஓகே, நீங்க எவ்வளவு தள்ளாலுமே ஜர்க் ஆகாது. அகைன் கம்ப்ரஸர் நெயில்ஸ் தான் எல்லாமே, பெரிய நெயில். சோ ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. ஒன்ஸ் அடிச்சாச்சுன்னா அடிச்சாச்சுதான், அவ்வளவுதான். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேப்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபெவிகாலும் மரத்தூளும் வச்சு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா லாக் சீல் பண்றோம் ப்ரோ. ஓகே, ஸோ நெயிலே தெரியாது, ஆணி எங்க அடிச்சிருக்கோமே தெரியாது. அகைன் ரொம்ப பாலிஷ்டா பண்ணிருக்கோம், குவாலிட்டியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட 8 ஃபீட்டும் ரெடியா இருக்கு. டஃப் அண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 4க்கு 2க்கு 2.5 ஒரு லாட் நெக்ஸ்ட் லாட் வருது. அகைன் டஃப் அண்ட் கிளாஸ் நிறைய சைஸ் வச்சிருக்கோம். இப்போ அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஃப் அண்ட் கிளாஸஸ் தான், எல்லாமே டஃப் அண்ட் தான். இதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நம்ம கிட்ட ஒரு 60-70 செட் இருக்கும். இந்த 2 கிளாஸ் வந்து ஒரு டேங்குக்கு சமம் ப்ரோ. எல்லாம் மரத்தூளா இருக்கு. ஆமா, இல்ல மரத்தூள் கண்டிப்பா இருக்கும். இந்த 2 கிளாஸ் வந்து ஒரு டேங்குக்கு சமம். ஓகே, சோ இது எல்லாமே மெயின் பீசஸ் தான் டஃப் அண்ட். நம்ம இதுக்கு பாட்டம் எல்லாமே தனியா இங்க வச்சிருக்கோம் ப்ரோ. பின்னாடி பாட்டம் எல்லாமே இருக்கு. ஸ்டாண்ட் பண்ணி காமிச்சீங்க. ஆனா இப்ப இங்கெல்லாம் லெக் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் போட்டு வருது இல்ல? ஆமா ப்ரோ, காவ் பண்ணிருது. அதான் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. நம்ம இது மாதிரி பிளைனா கொடுத்தோம். சோ இப்போ நம்ம கார்விங் நம்ம ஓனா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓனா பண்றீங்களா? ஆமா ப்ரோ. அப்ப ஸ்டாண்ட் பண்றதுனா எனக்கு நீங்க கார்விங் பண்ணி பண்ணிடலாம் ப்ரோ. காமிச்சிடலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. கார்விங் மெஷின். ஓகே. சோ நம்ம இப்போ ஓனாவே நம்ம கார்விங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கையால தான் கார்விங் பண்ற மாதிரி. ஆமா ஆமா, அது உளி வச்சு நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும்.
டிசைன் நம்ம ஓன் டிசைன் நம்மளே போட ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளே பண்ணிக்கிறோம். ஓகே. நான் என்னமோ மிஷின் பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல அது சிஎன்சி, அது லேசர், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே. இது இப்போ நம்ம இப்போ நியூவா வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் தான், வெளியே இந்த எதுவுமே வாங்கிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி பண்றோம் ப்ரோ. ஃபினிஷிங் பக்காவா இருக்கும் நம்மளது. ஓகே. ஸோ முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் தான், வெளியே இருந்து வர்றது எதுவுமே இருக்காது. இது நம்ம சின்ன ஸ்டாண்டுக்கே இப்போ கார்விங் பண்றோம் ப்ரோ, நம்மளோட ஓன் கார்விங் தான். ஓகே. இது சின்ன சைஸ், இது ஆக்சுவலி ஒரே ஒரு 15 doubt கேட். bro. இந்த கார்விங் பண்றதுனால இந்த காலோட அளவு குறையுது. இது கொஞ்சம் வீக் ஆகுமா கார்விங் பண்றதுனால? ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப பண்ண மாட்டோம், இது ஒரு லெவல் இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப குட்டியா பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீக் ஆயிடும். ஓகே. அதுக்கு இந்த சைஸுக்கு தாராளமா தாங்கும். இப்போ இந்த ஸ்டாண்டே நம்ம ஏறி நின்னா தாங்கும் ப்ரோ. நம்ம ரொம்ப அந்த குளவு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எடுக்க மாட்டோம், இன்டெப்தா எடுக்க மாட்டோம். இது பார்த்தாலே அதுதான். இது வந்து நம்ம 2க்கு 2 கால் போடுறோம். மார்க்கெட்ல இந்த திக்னஸ்ல கால் பண்றாங்களான்னு தெரியல, கொஞ்சம் சின்னதா போடுவாங்க. ஓகே. நம்மளது எல்லாமே கொஞ்சம் ஹெவியான சைஸ் தான் பண்றோம். குவாலிட்டி. ஆமா, குவாலிட்டிக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை ப்ரோ. அகைன் வந்து ரொம்ப நம்மளால எவ்வளவு டெக்னாலஜி இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மெஷினரிஸ் எல்லாமே, தேவையான பொருள் எல்லாம் எல்லாமே மெஷினரிஸ் வச்சிருக்கோம் ப்ரோ. இதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஃபீட் ஸ்டாண்டுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படப்பாதி எடுத்து பண்ணி தருவோம் ப்ரோ. அதுக்கும் மிஷினரிஸ் வாங்கி, அதான் அந்த இன்டர்லாக்கிங் சொன்னோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். அது இன்னும் லாங் லைஃப் வரும். இந்த ஸ்டாண்டை விட அது ரொம்ப லாங் லைஃப் வரும். ஆமா, அதுக்காக இன்னும் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு இது வரைக்கும் அவங்க குவாலிட்டி இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்ட் டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பனிங் ஆஃபரா மார்க்கெட் ப்ரைஸை விட 50 rupees வந்து கம்மியா பண்ணி தரோம் ப்ரோ. ஓகே. ஆரம்பிக்கிறப்ப மார்க்கெட்டோட கொஞ்சம் ரேட் கூட இருக்கும் நீங்களே. அது வந்து ஸ்டாண்டுக்கு ப்ரோ, டாப் பொருள் இல்ல, ஸ்டாண்டு கொஞ்சம் நம்ம ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றோம், திக்னஸ் ஹெவியா போடுறோம். நம்மளுடைய ஸ்டாண்ட் நீ வெயிட் தூக்கி பார்த்தாலே சரி, மார்க்கெட் பொருளை விட நம்மளது ஒரு 1.5 மடங்கு வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே. அந்த ரீசன் தான். டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளைஸ், நம்ம நியூ பிளை நிறைய வச்சிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த 12 காரு இது வரைக்கும் 12 காரு பாக்ஸ் டாப் யாரும் பார்த்து இல்ல ப்ரோ. இந்த பாக்ஸ் டாப்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இவ்வளவு நீட்டான கண்டிஷன்ல யாரும் பார்த்து இல்ல. இது 12 கார் சைஸ். இது எடுத்து ஊத்த நல்லா இருக்கும். இதுங்களா? அது 8 கஞ்சி. அது ஓகே. அது 2வது எடுங்க. இதெல்லாம் நம்ம ஹோல்சேலே பண்றோம் ப்ரோ. 12 காரு நீட்டா இருக்கும். ஓகே. கீழே அடிச்சே வந்துடும். கீழும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரூ ப்ரோ. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கையில ஸ்க்ரூ பண்ற மாதிரி தான், அடிக்க சுத்தில அடிக்க மாட்டோம். எல்லாமே நீட்டா ப்ரொஃபஷனலா இருக்கும் ப்ரோ. 12 கார்ல இருந்து 14 7 15 8 எல்லா சைஸ் பாக்ஸ் டாப்ஸுமே இருக்கு. ஸோ பாக்ஸ் டாப்ஸ் இது மார்க்கெட்ல இப்போ நாங்க மட்டும் தான் ஆக்சுவலி பண்றோம் இது வரைக்கும். இப்போதைக்கு கொளத்தூர்ல இந்த மாதிரி பாக்ஸ் டாப்ஸ் யாருமே வச்சிடல. ஓகே. இது எல்லாமே ஹோல்சேல் ரெடியா இருக்கு ப்ரோ. ஓகே. ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம்ல? ஆமா ஆமா, எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. சரி, நம்பர் கொடுத்துறேன். இந்த லொகேஷன் கொடுக்கலாமா? தரலாம் ப்ரோ. ரீட்டைலர்ஸ் வேணும்னா ரீட்டைல் கஸ்டமர் வரலாம். பட் இன்னொன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது பெருங்குடி ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நியர்பை ப்ரோ. பெருங்குடி ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலை லெஃப்ட் மேப் பார்த்து வந்துருவாங்க. மேப் பார்த்தே வந்துருவாங்க. எம்ஜிஆர் சிலை லெஃப்ட் லேண்ட்மார்க். எம்ஜிஆர் சிலை லெஃப்ட் எடுத்து உள்ள வந்தாங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். ஓகே. அதுதான் ப்ரோ. அகைன் நம்மளோட கொளத்தூர் நெக்ஸ்ட் வீடியோவில் கொளத்தூர் லொகேஷனும் பார்த்துடலாம். கொளத்தூர் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டயர் டிஸ்கவரிக்கு ஆப்போசிட் ஷாப் ப்ரோ. ஓகே, சரிங்க. தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த கொளத்தூர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.